University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. அதிமுக அணிகள் இணைப்பு சமாதானமாகாத அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் கோபத்துடன் வெளியேறினார் சி.வி. சண்முகம். செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் கோபத்துடன் வெளியேறினார் சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகத்துடன் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி. கே. பழனிசாமி தரப்பு சமாதானத்தை ஏற்காத சி.வி. சண்முகம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், என்ன நடந்தது? கே. பழனிசாமி தரப்பு சமாதானத்தை சி.வி. சண்முகம் ஏற்காததாக சொல்லப்படுகிறதே, கூடுதல் விவரம். வேதவல்லி, இன்றைய தினம் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தரப்பில் மூத்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், அதே போல எஸ்.பி. வேலுமணி, மேலும் சி. விஜயபாஸ்கர், தங்கமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரடியாக சி.வி. சண்முகம் அலுவலகம் அமைந்துள்ள எம்ஆர்சி நகர் அலுவலகத்திற்கு வந்து சி.வி. சண்முகம் அவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி தலைமையில் 25 பேர் சட்டமன்றத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர்கள் எல்லோரையும் பொறுப்பில் இருந்து, கட்சி பொறுப்பில் இருந்து எடப்பாடி கே. பழனிசாமி நீக்கியிருந்தார். இந்த நிலையில் அதன் பிறகாக அவர்கள் எல்லாம் சமாதானம் உடன்பாடு ஏற்பட்டு சி.வி. சண்முகம் தவிர மற்ற நிர்வாகிகள், கட்சியினுடைய எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் சேர்ந்து விட்டனர். இந்த நிலையில் சி.வி. சண்முகம் மட்டும் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து முரண்பட்டே இருக்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த தலைமைக்கு இன்னும் செல்லவில்லை. இந்த நிலையில் தான் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மூத்த நிர்வாகிகள் எல்லாம் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தரப்பில் நேரடியாக சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு வந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அவரை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டனர். மதியம் உணவு இருந்தது கூட நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் வெளியே செல்லாமல் அவரோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சி.வி. சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவாக அவரோட அலுவலகத்திற்கு வந்து காத்திருந்தனர். சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? குறிப்பாக அவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவரோடு மீண்டும் சேரப்போகிறாரா, இல்ல தனிச்சு இருக்க போகிறாரா, என்ன முடிவு எடுக்க போகிறார், ஒருவேளை ஏதாவது ராஜினாமா ஏதாவது செய்ய போகிறாரா போன்ற பல்வேறு கருத்துக்கள் நிலை வந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் நேரடியாக இங்கு வந்து சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்து ஆதரவினை தெரிவித்திருந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் தான் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் மேற்கொண்ட இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பது பலனளிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதாவது தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அவரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் அவர் சமாதானமாகலை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் எம்ஆர்சி நகர் கட்சி அலுவலகத்திலிருந்து சி.வி. சண்முகம் அவர்கள் மிகுந்த ஒரு கோபமான மனநிலையோடு அங்கிருந்து புறப்பட்டு வெளியே செல்கிறார். ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. அதே நேரத்தில் எஸ்.பி. வேலுமணி அவர்களோடு இருந்த நிர்வாகிகள் எல்லாம் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த தலைமையில் இணைந்து விட்டனர். ஆகவே இவர் மட்டும் தனித்திருக்கக்கூடிய வேளையில் ஒரு கோபமான மனநிலையோடு காணப்பட்டார். செய்தியாளர்கள் அவர் என்ன நிலை ஏற்பட்டது, என்ன முடிவு எடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு கூட ஆவேசமாக எந்த பதிலும் அளிக்காமல் அங்கிருந்து நோக்கமாட் என்ற வகையில் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆகவே அவர் அடுத்ததாக என்ன முடிவு எடுக்கப் போகிறார், நாளை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த சூழலில் சி.வி. சண்முகம் அவர்களுடைய இந்த முடிவு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சி.வி. சண்முகம் அவர்கள் மாவட்ட செயலராக இருந்தார். இந்த கருத்து வேறுபாடு காரணமாக அவர் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்று இந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மீண்டும் அவரோடு இணைவதாக இருந்தால் சி.வி. சண்முகம் 2-3 கோரிக்கைகள், அதாவது இவர் சில நிபந்தனைகளை வைப்பார். அந்த நிபந்தனைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அவர் மீண்டும் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அவருடைய தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.
ஏனென்றால் இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பொறுப்பில் இருந்து அந்த பொறுப்பு மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்து இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது எல்லோருமே ஒரு 26, 27 பேருக்கு மேல் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உடனடியாக இந்த பொறுப்புகளை வழங்க வேண்டும், கட்சி பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முதலாவதாக வைக்கப்பட்டது. ஆனால் இந்த பொறுப்புகள் தற்போதைய நிலையில் வழங்கப்பட மாட்டாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே இந்த கட்சி பொறுப்பு, அதே போன்று இவருக்கு எதிராக புதியதாக ஒரு மாவட்ட செயலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அது நீக்குவது போன்ற பல கோரிக்கைகள் இடம்பெறும் என தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆலோசனை கட்சியை ஒருவரே முடிவு செய்யாமல் ஒரு முக்கிய குழுவை அமைக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தலின் போது இந்த மூத்த நிர்வாகிகளுடைய கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரே முடிவெடுத்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் முன்வைத்த முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டது. ஆகவே மீண்டும் இவர் எடப்பாடி பழனிசாமி அவரோடு இணைவதாக இருந்தால் இது போன்ற கோரிக்கைகள், முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மூத்த நிர்வாகிகள் கொண்ட ஒரு ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும். அந்த ஆலோசனை குழுவை கலந்தாலோசித்து அதில் ஒருமித்த கருத்துக்களோடு தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் போன்ற இந்த நிபந்தனைகளை வைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே சி.வி. சண்முகம் அவர்கள் கட்சியில் ஒரு முக்கிய நிர்வாகியாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் 2016க்கு பிறகு கட்சியினுடைய பல்வேறு இக்கட்டான நிலைகளிலும் சி.வி. சண்முகம் அவருடைய செயல்பாடு என்பது மிகுந்த ஒரு முக்கியமான நகர்வுகளாக இருந்திருப்பதாக கூறுகிறார்கள். அதிலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சூழலாக இருந்தாலும், இதனுடைய இரட்டைலையை சின்னத்தை மீட்பதாக இருந்தாலும் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் சி.வி. சண்முகம் அவருடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே தற்போதைய நிலையில் மீண்டும் சி.வி. சண்முகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த தலைமையின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது வரையில் அது எந்த பலனும் அளிக்கவில்லை என்றே தெரிகிறது. சி.வி. சண்முகம் தற்போது கோபத்தோடு வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக அவருடைய நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னு கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க. கட்சி வட்டாரங்களை பொறுத்தவரையில் அதிமுக என்பது தற்போது நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் என்பதை கட்சி நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரும் தொடர்ந்து இந்த கருத்தை தான் முன்வைத்து வந்தார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் எங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை, எங்களோடு கலந்து ஆலோசிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் எஸ்.பி. வேலுமணி தரப்பில் முக்கியமாக வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அதே போன்று ஆட்சி தக்க வைப்பதற்கு, ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு தற்போதைய நிலையில் அதிமுக தாவேக்காவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான தரப்பினர் எடுத்திருந்தனர். அந்த வகையில் தான் அவர்கள் எல்லாம் புளோர் டெஸ்ட் எனக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை அவர்கள் எல்லாம் வாக்கும் அளித்திருந்தார்கள் ஆதரவாக தாவேக்காவுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இவர் தற்பொழுது என்ன முடிவு எடுக்க போகிறார். அதில் இருந்த 25 பேரில் எல்லோரும் 24 பேர் வரை தற்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவரோடு சென்று விட்டார்கள். சி.வி. சண்முகம் மட்டும் தான் எடுத்த அந்த முடிவில் இருந்து நான் பின்வாங்க போவதில்லை என்ற கருத்தை முன்வைத்து தற்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவரோடு சேராமல் இருக்கிறார். ஆகவே அடுத்ததாக என்ன முடிவு எடுக்கலாம் என்பது இவர் தரப்பில் இருந்து வைக்கப்பட்ட கோரிக்கைகள், அதாவது இவர் சொன்ன நிபந்தனைகள் எல்லாம் அங்கே கொண்டு செல்லப்படும். அந்த நிபந்தனைகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவிக்கப்படும். அது ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவரோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் இந்த பிரச்சனை என்பது தற்போது நிலையில் தீர்வதற்கு வாய்ப்பில்லை என்றே கூறுகிறார்கள். ஏனென்றால் இது எடப்பாடி பழனிசாமியிடம் கொண்டு செல்லப்பட்டு அதற்கு அவர் உடன்பட வேண்டும். இல்லாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வைக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது போன்றவற்றை பொறுத்து இந்த நகர்வு என்பது அடுத்த கட்டமாக இருக்கும். ஆகவே நாளையும் மூத்த நிர்வாகிகள் சி.வி. சண்முகம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆகவே இன்று காலை முதல் நடந்த அந்த பேச்சுவார்த்தை என்பது எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை என்றே தெரிவிக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.